ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் 22வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். யாவதேதான் நிரீக்ஷேஹம் யோத்து காமான் அவஸ்திதான் கைர்மயா சஹ யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. இப்போ சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றார். அப்போ அந்த போர்க்களத்தில் கிருஷ்ணரை அந்த 2 படைகளுக்கும் நடுவில் தேரை நிறுத்த சொல்லிவிட்டு அர்ஜுனன் இவ்வாறு கிருஷ்ணரிடம் கூறுகிறார் என்று சொல்லி அர்ஜுனன் கிருஷ்ணரோட பேசினதை சொல்றார். இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து சொல்றாராம், நம்மளுடைய இந்த ரதத்தை, இந்த தங்க தேரை கொண்டு போய் அந்த 2 படைகளுக்கும் நடுவில் நிறுத்த வேண்டும் கிருஷ்ணா. ஏனென்றால் அப்பொழுதுதான் நம் எதிரில் நின்று கொண்டிருக்கும் எதிரி சேனையான கௌரவ சேனையில், கௌரவ படையில் இருக்கும் அந்த முக்கியமான நபர்களை என்னால் பார்க்க முடியும். அந்த கௌரவ சேனையில் வந்திருக்கும் அனைத்து வீரர்களின் முகங்களையும் எனக்கு பார்க்கணும் என்ற ஆசை. சப்போஸ் அந்த கௌரவ படையில் எனக்கு தெரிந்தவர்கள் 2-3 பேர் இருந்தானா இவர்களோடு தான் நான் இந்த யுத்தத்தில் போரிட வேண்டும் என்று எனக்கு தெரிய வரும். அதனால் இந்த யுத்தத்தில், இந்த போரில் நான் யார் கூட சண்டை போடணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் கிருஷ்ணா. என்னுடைய எதிரிகள் யார் என்று பார்ப்பதற்காக இந்த 2 படைகளுக்கும் நடுவில் ரதத்தை, தேரை கொண்டு போய் நிறுத்து என்று கிருஷ்ணரிடம் கூறுகிறார். அதனால் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம், அர்ஜுனன் ரதத்தை 2 படைகளுக்கும் நடுவில் நிறுத்த சொன்னார் என்று. அது எதற்காக, அது ஏன் என்கிற கேள்விக்கான பதிலை இந்த ஸ்லோகத்தில், இந்த வீடியோவில் பார்த்தோம். பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் 22வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.